ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் செல்லாக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு நச்சுன்னு 4 சம்ஸ் எபிசோட்ல. இன்னைக்கு நாம 2 2 மார்க் 2 5 மார்க் பார்க்க போறோம். இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பெரிய சீரீஸ். என்னால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் இந்த செஷன்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இது டே 1. இந்த செஷன்ல நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரூஅவுட் த சீரீஸ் நாம 2 2 மார்க் 2 5 மார்க் சாப்டர் வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் இந்த வீடியோவை உங்களால் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய வியூஸ் வந்தால் தான் நான் இதை ரெகுலராக போடுவேன். எப்பவும் சொல்கிறது தான். ஏன்னா யூஸ் பண்ணாமல் சும்மா போகிறது எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ நிறைய வியூஸ் எனக்கு கண்டிப்பாக வரணும். அதுக்கான சப்போர்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, மாற்றி சொல்லிட்டேன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வரி, உங்களுக்காகவே தனியாக ஒரு சீரிஸ் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் 4ன்னு சொல்லிட்டு. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஐ ஹோப் வி கேன் ஸ்டார்ட் த செஷன். ஆர் யூ ஆல் ரெடி? எஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம்ல, அதனால் என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்காக டக்குன்னு ஒரு லைக் போட்டுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் லைக் முன்னாடியே கேட்குறேன். எஸ். 2 2 மார்க் 2 5 மார்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டர்ல இருந்து. ரெடி, கெட் ரெடி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் கூடவே சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஹியர் வி ஸ்டார்ட் த செஷன் நவ். எஸ், ஸ்டார்டிங் வித் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கம்ப்யூட் எக்ஸ் சச் தட் 10⁴ மாடுலோ எக்ஸ் இஸ் 14 ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டிவைட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேருக்கு பொதுவாகவே செகண்ட் சாப்டர் அப்படின்னா, சார் ஏகப்பட்ட டாபிக் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத மாடலை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சில எக்ஸசைஸ்லேருந்து உங்களுக்கு 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸே இல்லை. ஆனால் 2 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில். அப்படி எந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் நிறைய வரும். திரும்பவும் சொல்கிறேன், இப்போ ஒரு சாப்டர் 2 மார்க் இருக்குது, 5 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமானது. அது 5 மார்க் தான் எடுப்பாங்க, 2 மார்க் எடுக்க மாட்டாங்க. மாடுலோ கான்செப்ட் புக்கில் கொடுத்துருக்காங்கன்றதால இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலுமே, அது ஆஃப் இயர்லியாக இருக்கலாம், செகண்ட் மிட்டமாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் த எக்ஸாம்ஸ் யூ ஆர் டேக்கிங், ஈவன் இவங்களும் பப்ளிக்காக கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கு செகண்ட் சாப்டரில் இருக்குது. நிறைய பேர் பார்த்து கூட மாட்டீங்க, ஏன்னா அது நிறைய பேர் ஒமிட் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லா சமம் போட்டு பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இது உங்களுடைய எக்ஸாம்பிள் 2.15. சரிங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இங்கே 10⁴ கொடுத்துருக்காங்களா, 4 ஸ்டெப்பு தான் நம்ம சம்ம முடிஞ்சிடும். புக்லேயுமே அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், 10² 100 இருக்குல்ல, 100 நீங்கள் 19ஆல் டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 19ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் 5ன்னு தெரியும். எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், 19 5s என்ன வரும்? 19 5s என்ன வரும்? 95 வருமா? அப்போது ரிமைண்டர் உங்களுக்கு 5 வந்துடும். சரிங்களா? நம்ம இங்கே எழுதுறது ரிமைண்டர் தான், கோஷன்ட் கிடையாது. நம்ம இங்கே எழுதுறது ரிமைண்டர் தான். சரிங்களா? இப்போ கேள்வியில் நமக்கு 10⁴ இருக்கு, ஆனால் இங்கே 10² தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணலாமா சார் கேட்டால் பண்ணலாம், மாடுலோவில் உங்களுக்கு பண்ணலாம். அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், 10² ஆஃப் ஸ்கொயர் வில் பி 5² அண்ட் மாடுலோ 19. சரிங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளா 10⁴ 5² என்ன 25 வருமா, மாடுலோ 19. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் 19 25 போடும்போது உங்களுக்கு இந்த நம்பர் எப்பவுமே 19ஓட சின்ன நம்பராக தான் இருக்கும். அதாவது நீங்கள் மாடுலோக்குள்ள என்ன நம்பர் எழுதுறீங்களோ அதை விட சின்ன நம்பர். ஏன்னா ரிமைண்டர் தான் நம்ம எப்பவும் எழுதுவோம். அப்போ நீங்கள் 25 19ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 119s are 19, ரிமைண்டர் வில் பி 6ன்னு கிடைக்குமா? அப்போ நான் 6 தான் இங்கே எழுதணும். அப்போ 10⁴ 6 மாடுலோ 19. அப்போ உங்கள் கேள்வியில் கம்பேர் பண்ணும்பொழுது எக்ஸோடைய வேல்யூ 6, சம்மு முடிஞ்சது. புரிஞ்சதா? பார்த்துக்கோங்க. 4 ஸ்டெப், நான் சொன்ன மாதிரி 4 ஸ்டெப் தான். இதே தான் உங்கள் புக்லேயுமே இருக்கும். ஸோ கேள்வி 10⁴ கொடுத்துருக்காங்க, பட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் 10². ஏன்னா நமக்கு 100க்கு தெரியும், 100 சின்ன நம்பர்ன்றதால நமக்கு 100 வச்சு நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதோ அதான் எழுதணும். நீங்கள் சில பேர் என்ன நினச்சிருப்பீங்க, கோஷன்ட் எழுத நினச்சிருப்பீங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி கோஷன்ட் 5, பட் இப்படி வராது, உங்களுக்கு ரிமைண்டர் வச்சு தான் எழுதுவோம். இது 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? நம்மளுடைய நச்சுன்னு 4 கொஸ்டின்ல 2 2 மார்க் 2 5 மார்க் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க். இது அடுத்து அகைன் 2 மார்க் தான். இது உங்களுக்கே தெரியும், எக்ஸைஸ் 2.4ல் இருக்கிற ஒரு கேள்வி. சரிங்களா? இப்போ சில பேர் யோசிப்பீங்க, சார் ரொம்ப சிம்பிளாக இருக்க சம்லாம் இருக்கே சார்னு யோசிப்பீங்க. சிம்பிளாகவே இருந்தாலும் எல்லாமே முக்கியமான சம் தான். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங், கொஸ்டின்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
ஆனால் ஒரு செஷனில் ஒரு சாப்டர் தான் நான் கவர் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. இதில் நம்ம செகண்ட் சாப்டர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே தாவனா வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. அதனால நான் வந்து ஒரே சாப்டரில் கொண்டு வந்துடுறேன் கொஸ்டின்ஸை. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ எப்படி நான் மாடுலோ சம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அதே மாதிரி 2.4மே 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான், உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்ல இருந்து 2 மார்க் மட்டும்தான் எடுக்க முடியும், 5 மார்க்கே இல்லை அப்படின்னா அந்த எக்ஸசைஸ்ல இருந்து 2 மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த பாயிண்ட் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐ வில் கைட் யூ. நீங்க வந்து நம்ம செஷன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் கைட் பண்ணுவேன். என்னென்ன படிக்கணும், எது எதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும், அது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக கைட் பண்ணுவேன். ஸோ மேக் ஷுர் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இயர் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் போத் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ரெண்டு பேருமே நான் சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன் நம்ம சேனலில். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன்ஸ் ப்ரெசன்ஸ் இயர். அண்ட் நம்ம வீக் எண்டில் சாட்டர்டே ஈவினிங்லேயோ இல்லை சண்டேலையோ வந்து நான் லைவாக வந்து கிளாஸ் எடுப்பேன், டெஸ்ட்லாம் வைப்பேன். ஸோ கெட் ரெடி ஃபார் இட். இப்போ இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் a power 8 a power 15 whose nth term is இது கொடுத்துருக்காங்க. நான் தமிழ் மீடியம் இதை கொண்டு வரல, ஏன்னா உங்களுக்கு ஆடு ஈவன் வித்தியாசம் தெரியும் இரட்டைப்படை என்று ஒற்றைப்படை என்று, அதான் நான் டேரக்டாக கொண்டு வந்துட்டேன். போன சம் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். A8 அப்படின்னும் போது A8 வந்து ஈவன் நம்பரா, அப்போ நான் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த சம்ம நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து A8 கண்டுபிடிக்க போறேன், இன்னொன்று வந்து A15 கண்டுபிடிக்க போறேன். ஸோ A8 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எப்படி எழுதுவீங்க? 8 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 8 பிளஸ் 3. அப்போ என்ன ஆகும்? 64 மைனஸ் 1 பை 11. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 63 பை 11. முடிஞ்சுதா? இதெல்லாம் எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்க. கற்றுக்கோங்க, இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஐ ரெக்வஸ்ட் யூ டு ஃபாலோ அ செப்பரேட் நோட் ஃபார் திஸ் சீரீஸ். ஏன்னா இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணுவேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, A15 பாருங்க. A15 நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 15 ஸ்கொயர் பை 2 டைம்ஸ் 15 பிளஸ் 1. அப்போ என்ன எழுதுவீங்க? 15 ஸ்கொயர் 225 பை 2 15s are 30, 30 plus 1 31. ஸோ ரெண்டுமே ஒரே லைன்ல ரெண்டு சம்மம் முடிஞ்சாச்சு. இந்த ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். அகைன் சப்ஸ்டியூஷன் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். ஸ்டெப்ஸுமே நான் ப்ராப்பராக சொல்லிவிடுவேன், எந்தெந்த ஸ்டெப்ஸ் இருக்கணும், எது இதெல்லாம் கட்டாயம் இருந்தால் தான் மார்க் கிடைக்கும், நான் எல்லாமே சொல்லுவேன். ஸோ டூ ஃபாலோ மீ ரெகுலர்லி. 2 மார்க் முடிச்சிட்டோமா? எஸ். நெக்ஸ்ட் அப்படியே 5 மார்க் ஜம்ப் பண்ணிடலாம். 5 மார்க் பாருங்க, திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இப்போ 5 மார்க்கில் இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.5ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 11. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொஸ்டின் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களால் ட்ரை பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ண முடியும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்பிள்லையுமே இருக்கும். இது எக்ஸசைஸ் பேஸ்டு கொஸ்டின். The sum of 3 consecutive terms that are in AP is 27. Product is 288 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? Let the 3 consecutive terms be. Let the 3 consecutive terms be. சரிங்களா? நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா a மைனஸ் டி கமா ஏ கமா ஏ பிளஸ் டி இப்படிதான் எடுக்கணும். 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இப்படிதான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். தமிழ் எழுதும்போது எப்படி எடுப்பீங்க? அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a மைனஸ் டி ஏ பிளஸ் டி என்க அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல இப்போ கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணா 27 வருதுன்னு சொல்றாங்க. அதானே 3 உறுப்புகளின் கூடுதல் 27. அப்ப 3 பேரையும் ஆட் பண்ணுங்களேன், என்ன ஆகும் பாருங்க. a மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 27. சார் என்ன சார் ஆகும்? மைனஸ் டியோ பிளஸ் டியோ கேன்சல் ஆகும். அதனாலதான் நம்ம எடுக்கும் பொழுதே இப்படி எடுத்துட்டோம், a மைனஸ் டி ஏ பிளஸ் டின்னு. இப்ப மீதி இருக்கிறது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 3a ஈக்குவல் டு 27 கிடைக்கும். அப்ப a ஈக்குவல் டு 27/3. ஸோ a ஈக்குவல் டு 9. ஸோ ஒரு வேலை முடிஞ்சது, a உடைய வேல்யூ முடிஞ்சிச்சு. இப்போ ஏவை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா அவங்க கேள்வியில நமக்கு இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து 288 கொடுத்துருக்காங்களா? எஸ். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஆல்சோ கிவன் a மைனஸ் டி இன்டூ a இன்டூ a plus d
இஸ் ஈக்குவல்ஸ் டு 288. இப்போ ஏ வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ வேல்யூ வந்து 9 நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக இங்க நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டியை நான் எப்படி மாற்றி எழுத போறேன் நல்லா கவனிங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு எழுதலாமா? எப்படி சார்? நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்குமே, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி வந்து என்னது, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி வந்து என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எயித்துலேயே படிச்சிருக்கோம், ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். பிக்கு பதிலாக டி போட்டிருக்கேன். நான் இப்போ ஏ அப்படியே இருக்கும், நடுவில் இருக்க ஒரு ஏ தனியாக இருக்கு, மறந்துடாதீங்க. இஸ் ஈக்குவல்ஸ் டு 288. இப்போ ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல்ஸ் டு 288. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பொறுமையாக சொல்லித்தரேன், கவனிங்க. இது ரெக்கார்டட் வீடியோ தான், உங்களுக்கு புரியலனா கூட டக்குன்னு நீங்கள் ஸ்வைப் பேக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இல்லை சார் நான் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்க சார், நீங்கள் வேகமாக வச்சு பார்த்துக்கோங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ், யூ ஹாவ் மோர் கம்ஃபர்ட். 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இந்த 9 இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா மைனஸ்ல வந்துடும், சரி பையில் வந்துடும், டிவைட்ல வந்துடும். இது ப்ராடக்ட்ல இருக்கு, டிவைட்ல வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 3 9 27, மிச்சம் 1 2 9. அப்போ 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 வருது. இப்போ ஒரே பக்கம் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 மைனஸ் 32. அப்போ டி ஸ்கொயர் வந்து எனக்கு 49 கிடைக்குது. நல்லா கவனிங்க, டி ஸ்கொயர் 49னா டி வந்து உங்களுக்கு ரூட் 49. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 7 போடணும், பிளஸ் ஆர் மைனஸ் 7 போடணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இது வரைக்கும்? ஏ ஈக்குவல் டு 9 கிடைச்சிருக்கு, டி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 7 கிடைச்சிருக்கு. இப்போ கேள்வி நமக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அடுத்தடுத்த 3 உறுப்புகள், அப்போ நம்ம இந்த 3 டேர்ம் எழுதணும். ஸோ நம்ம 3 டேர்ம் அசியூம் பண்ணும்போது எப்படி பண்ணோம், நாம ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி தான் அசியூம் பண்ணோம். இதான் நம்ம அசியூம் பண்ணோம். இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ அப்போ எப்படி எழுதுவீங்க? 2 ஆன்சர் எழுதணும். எப்படி திரும்ப எழுதணும் நல்லா கவனிங்க. 2 ஆன்சர் நம்ம எழுத போறோம். எப்படி எழுதணும் பாருங்க. 1 செகண்ட். ஸோ வென் ஏ ஈக்குவல் டு 9 டி ஈக்குவல் டு 7, இதுக்கு ஒரு ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி when a equal to 9 d equal to minus 7, இதுக்கு ஒரு ஆன்சர் எழுதணும். ஏன்னா அது பிளஸ் 7ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 7ஆகவும் இருக்கலாம். ஏன்னா டிக்கு நமக்கு 2 7 வந்திருக்குல்ல, அதனால. இப்போ a மைனஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ என்ன ஆகும்? 9 மைனஸ் 7 9 9 பிளஸ் 7 வரும், which implies 2 9 16 வரும் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 9 9 பிளஸ் ஆஃப் மைனஸ் 7. அப்போ இது ஆன்சர் போட்டிங்கன்னா 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 பிளஸ் 7 ஆயிடுமா? அப்போ 16 வரும், 9 வரும், 2 வரும். நல்லா கவனிங்க, சேம் ஆன்சர் தான், ஜஸ்ட் உங்களுக்கு ஃபிளிப் ஆயிருக்கும், அவ்வளோதான். திரும்பி இருக்கு பாருங்க. இட் கேன் பி எய்தர் இன்க்ரீசிங்காக இருக்கலாம் இல்லை டிக்ரீசிங்காக இருக்கலாம், பட் நம்பர் வந்து சேம் தான். 2 9 16 ஆர் 16 9 2. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிளஸ் மைனஸ்க்கு அவ்வளோதானே. இப்போ டி வந்து பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கான ஏபி வந்து இன்க்ரீசிங்கில் போகும், டி வந்து நெகட்டிவா இருந்தா உங்களுக்கான ஏபி வந்து டிக்ரீசிங்ல போகும். பட் எனிகோ டேர்ம்ஸ் மாற போறது இல்லை, சரியா? டேர்ம்ஸ் மாற போறது இல்லை. அப்போ அதே 2 9 16 தான், இங்கேயும் 16 9 2 தான். இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? எஸ் 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 எஸ். ஷால் வி கோ டு லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே செஷன்? சூப்பர். இந்த சம் புரிஞ்சுதா? போட்டு பார்த்துக்கோங்க, முக்கியமான கேள்வி. நான் ஒன்னொரு சம்மும் நான் சொல்ல மாட்டேன். இந்த செஷன்ல நம்ம பார்க்குற கேள்விகள் எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். அடுத்த சம் போயிடலாம். வீடியோ பாஸ் பண்ணுங்க, ட்ரை பண்றதை நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கேள்வி தான். ஸோ நீங்களே ட்ரை பண்றீங்களா? எஸ், நானுமே சொல்லி கொடுத்துட்றேம்மா, போடுங்க பார்ப்போம். எஸ் எஸ். இது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்க புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 லைன்ல முடிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி 5 மார்க்னு சில பேர் யோசிப்பீங்க. யா, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 300 and 600ன்னு சொல்றாங்க. இப்போ 300க்கு அடுத்த 7 டேபிள்ல வர நம்பர் யாரு, 600க்கு முன்னாடி 7 டேபிள்ல வர நம்பர் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஜென்ரலா 300 7ல டிவைட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி 600யுமே நீங்க 7ல டிவைட் பண்ணி பாருங்க, சரியா? இப்போ 300 நான் டிவைட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4 7 28, மிச்சம் 2 0, 2 14, மிச்சம் 6 வந்துருச்சு. நல்லா கவனி, மிச்சம் 6. அப்போ ரிமைண்டர் 6 வருதுன்னா இந்த 300 பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் உங்களுக்கு 300க்கு அடுத்த நம்பரா வரலாம். ஆர் எல்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் அனதர் வே. 42 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 43வது 7 தான் உங்களுடைய 7 மல்டிபிள். அப்போ 3 7s are 21, ரிமைனிங் 2, 7 4s are 20, 20 plus 2 301 புரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா தி natural numbers divisible by 7 between இதெல்லாம் நீ ஓனா எழுதலாம். என்ன மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீ ஓனா எழுதணும். ஓகேங்களா? 300 and 600 ஆர் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? 301 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகும்? 301 கூட 7 கூட்டினா 308. அங்கிருந்து ஒரு 7 கூட்டினா 3015 சாரி 3115 டாட் டாட் டாட்னு போகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 600க்கு முன்னாடி இருக்க நம்பர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் 600 டிவைட் பண்ணேன்னு சொன்னேன். அப்போ இதை நீங்க 7 டிவைட் பண்ண என்ன ஆகும்? 8 56 மிச்சம் 4 0. அடுத்து 7 35 ரிமைண்டர் 5ன்னு வருது. அப்போ இந்த 5 நான் இங்க மைனஸ் பண்ணா எனக்கு 595 வந்து 7 டேபிள்ல வரும்னு அர்த்தம். இப்போ இந்த நான் டிவிஷன் பண்ணி காட்டினேன்ல, இந்த எக்ஸ்பான்ஷன் புக்ல இருக்காது செல்லங்களா? பாத்தீங்களா? புக்ல இருக்கா? இல்ல. டைரக்டா இதை கொடுத்துட்டு இருப்பாங்க. 301 308 315 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் 301 7 டேபிள்ல வருதுன்னு? 595 வந்து 7 டேபிள் வருதுன்னு எப்படி தெரியும்? அதை நம்ம டிவைட் பண்ணி போட்டாதான் வரும். இந்த டிவிஷன் நீங்க ரைட் சைடுல போட்டு வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா சம்மு கேட்கறாங்க. சம்முன்னா என்ன? டோட்டல். அப்ப டோட்டலுக்கு நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு n வச்சு யூஸ் பண்ற ஃபார்முலா, இன்னொன்னு லாஸ்ட் டேர்ம் யூஸ் பண்ற ஃபார்முலா. நமக்கு இந்த ஏபியை பொறுத்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரியும், லாஸ்ட் டேர்மும் தெரியுமா? அப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? உங்களுடைய எல் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எல் ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. எல் ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னா ஐ கேன் ஃபைண்ட் n வேல்யூ ஃபர்ஸ்ட். நான் சொல்றது புரியுதுங்களாமா? இந்த ஃபார்முலாமா Sn ஈக்குவல் டு n/2 ஆஃப் a பிளஸ் எல். இதை நான் யூஸ் பண்ண போறேன். ஏன் இதை யூஸ் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும், இதை யூஸ் பண்ண போறேன். இதை யூஸ் பண்ணனா n வேணுமே. அப்போ நான் தனியா என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். n எப்படி தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு? அதுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. n is equals to l minus a by d plus 1. சப்ஸ்டிட் பண்ணுங்க. லாஸ்ட் டேர்ம் யாரு? 595. ஃபர்ஸ்ட் டேர்ம் யாரு? 301 டிவைடட் பை d வந்து 7 plus 1. ஸோ மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 5ல் 1 போனா 4, 59ல் 30 போனா 29 by 7 plus 1. இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 4 7 28 மிச்சம் 1 2 7 14 42 plus 1 43 வந்தாச்சு. அப்போ எனக்கு n equal to 43ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சாச்சு. பாதி கிணறு தாண்டிட்டேன். சரியா? பாதி கிணறு நான் தாண்டிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐ நீட் டு ஃபைண்ட் Sn ஃபார்முலா. புரியுதா? அப்போ Sn ஃபார்முலா என்ன? சம் ஃபார்முலா என்ன? Sn is equals to n/2 of a plus l. ஸோ n வந்து என்னது? 43/2 ஆஃப் a வந்து 301, l வந்து 595. ஸோ 43 கேன்சல் பண்ண முடியாதுல்ல, அப்போ 43/2 அப்படியே வச்சுக்கோங்க. 501 இதை ஆட் பண்ண என்ன ஆகும்? 896 வருமா? செக் பண்ணுங்க. 5 + 1 6, 9 + 0 9, 3 + 5 8. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணா 448ன்னு வரும். ஸோ 448ம் 43யும் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கல்ல, ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் நான் உங்கள் தலையில கட்டிடுறேன், நான் போடல, நான் ஓடிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த 4 சம்ஸ் புரிஞ்சதா பார்த்துக்கோங்க எல்லாருக்கும். எஸ். Example 2.36. I hope you understand this. Do you have any doubt with this one? Is it clear everyone? Yeah. So question number 4, example 2.36. So நம்ம இப்ப பார்த்ததுல we have two more questions and we have 5 more questions. So totally every day we are going to practice, each and every session we are going to practice 14 marks in your hand, and definitely we believe that this series is going to be a confident booster for everyone. So make sure, I want you people to share this video with as much as of your friends, and I hope that everyone will have your WhatsApp group, right? So you are sharing this WhatsApp group, make sure you can drop your suggestions also. நீங்க ஏதாவது சொல்லணும், சார் இந்த சம் போடுங்க, அந்த சம் போடுங்க, இந்த சாப்டர் எடுங்க. ஓகே, ஸோ ட்ராப் ஆல் யுவர் சஜஷன்ஸ் இன் த கமெண்ட். அண்ட் திரும்ப சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் ரெகுலராக இந்த வீடியோஸை போடுவேன். அண்ட் இந்த பிடிஎஃப் சப்போஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த பிடிஎஃப்க்கு நான் ஒரு டிரைவ் லிங்க் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செக் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த டிரைவ் லிங்க், ஆர் யூ கேன் ஜாயின் இன் அவர் டெலிகிராம் குரூப் ஆர் வாட்ஸ்அப்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். அண்ட் இங்கே சஜஷனில் காட்டுற உங்களுக்கு என்ன வீடியோஸ் வருதோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே வந்துருங்க. இன்கேஸ் டே 1 யாரும் ஃபாலோ பண்ணல, மேபி இது டே 10 வரும்போது சில பேர் தெரியலாம், இல்லை டே 15 வரும்போது சில பேர் தெரியலாம். நீங்களாம் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக வச்சு பார்த்துக்கோங்க 1.5ல. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். இஃப் யூ லைக் த செஷன், ஹிட் லைக், ஷேர், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டே 2ல நாளைக்கு பார்க்கலாம்.